பிரேம்ஜியோட நடிப்புல ஒரு புத்தம் புது தமிழ் திரைப்படமாக வெளிவந்திருக்கிற வல்லமை திரைப்படம் எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த ரிவ்யூல பார்த்துடலாம். இதுல கதையை பொறுத்தளவுக்கு படத்துல பிரேம்ஜியோட மனைவி இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த துக்கத்திலிருந்து வெளியே வர்றதுக்காகவும் தன்னோட பொண்ணுக்கு அடுத்ததா ஒரு நல்ல எதிர்காலம் வேணுங்கிறதுக்காக சென்னைக்கு வேலை தேடி வராரு. அங்கேயே ஒரு சின்ன வீடும் ஒரு போஸ்ட் ஓட்டக்கூடிய வேலையும் கிடைக்குது. இப்படி நல்லா போயிட்டு இருக்கும்போது பிரேம்ஜியோட பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி டாக்டர்கிட்ட காமிக்கும் போது அவள் பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொன்னோன்னா தூக்கி வாரி போட்டுருது. கடந்த 48 மணி நேரத்தில் தான் இது நடந்திருக்கும்னு சொல்லி டாக்டர் சொல்ல, இதுக்கப்புறம் நம்ம பிரேம்ஜி என்ன பண்ண போறாருங்கிறதா அந்த படத்தோட மிச்ச கதையே. இந்த படத்தை பொறுத்தளவுக்கு பிரேம்ஜி அவரோட கேரக்டரை தாண்டி ஒரு நல்ல அப்பாவா இந்த படத்துல நடிச்சிருக்காருங்க. ரொம்ப யதார்த்தமான ஒரு கேரக்டர், அதுக்கேற்ற மாதிரி சூப்பரா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு. படத்துல பிரேம்ஜியோட பொண்ணா நடிச்சிருக்கவங்களும் சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ். அப்பாவும் பொண்ணும் பேசிக்கக்கூடிய அந்த கான்வர்சேஷனா இருக்கட்டும், பொண்ணுக்கு தனக்கு நடந்ததுக்காக அந்த நபரை தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணும் அப்படிங்கிற அந்த போர்ஷனா இருக்கட்டும், இந்த மாதிரியான விஷயங்கள்ல வசனங்கள் நல்லா இருந்துச்சு. பட் இந்த படத்துல இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா, இந்த கதையை இவங்க சொன்ன விதம் கண்டிப்பா நல்லா இல்லை. ஸ்க்ரீன் பிளேவே கொஞ்சம் மாத்தி அமைச்சிருக்கலாம். ஏன்னா படம் ஆரம்பிச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷத்துக்குள்ளே இந்த பொண்ணுக்கு இப்படி நடந்து போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி கதையை ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம அந்த படத்தில் உட்கார ஆரம்பித்து இந்த கதைக்குள்ளே செட் ஆகிறதுக்கு முன்னாலே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு அப்படிங்கும் போதெல்லாம் கண்டிப்பாக அந்த படத்தில் அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி இல்லை. அதை பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் லீனியராக இந்த பொண்ணு இப்படிலாம் நடந்துச்சு இங்கெல்லாம் போகணும்னு சொல்லி அப்பா கிட்ட பேசுவா. அப்படி இருந்தாலுமே அதை அப்படி சொல்லியிருக்க வேணாம் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். மித்தபடி நல்லா இருந்துச்சுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த படம் ஒரு அவேர்னஸ்க்காக ஒரு ஒன் டைம் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம்.